ஹலோ வீவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பம்பூ குழம்பு எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். இது நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் வதங்க பண்ணிக்கணும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு அது பொடியாக நறுக்கிட்டு அந்த நறுக்கின வெங்காயத்தையும் அந்த எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்குறோம். இது வதக்கும்போது தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா எண்ணெயிலே வதங்கும்போது நல்லா சாறு வந்து வெளியிடும். இந்த மாதிரி வரும். அந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பிடி அளவு புளி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிட்டு, இந்த கரைச்சி வச்ச புளிக்கரைசலை வந்து நம்ம அந்த குழம்பு அந்த இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். புளியை நல்லா வடிகட்டிட்டு இந்த தண்ணியை நல்லா அதில் எல்லாமே தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா, வீட்டில் அரைச்சி வச்ச அந்த குழம்பு மிளகாய் அந்த மசாலா தூளை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து கடையில் கூட குழம்பு மசாலா தூள் வாங்கி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது என்ன பண்ணுவோம்னா, 1 கப் அளவு தண்ணீர், இப்போ நாங்கள் வந்து 1 கப் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை ஊற்றிட்டு இந்த மீன் டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வேப்பம்பூ வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த நாட்டு மருந்து கடையில் வேப்பம்பூ வந்து நீங்கள் தேவையான அளவு 50 கிராம் இல்லை 100 கிராம் எது தேவையோ அந்தளவுக்கு வாங்கிட்டு, இப்போது நீங்கள் வந்து இதை வந்து சலிக்கணும். லைட்டாக அதில் வந்து குச்சி லைட்டாக அந்த வேறு மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கும், குப்பையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேப்பம்பூ கிடைக்கும். இந்த வேப்பம்பூ வந்து அந்த தண்ணி ஊற்றி வச்சுக்க புளிக்கரைசல் அந்த இதில் கொண்டு போய் இந்த பூவை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு என்னமோ அந்த உப்பை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஸ்டிர் பண்ணி விடணும். நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு நல்லா ஒரு கொதி வரணும். கொதி எப்படி வரணும்னா, ஓரளவுக்கு வந்து குழம்பு வந்து சுண்டணும். சுண்டி நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸ் தெரியும், நல்லா கொதி வரும். அந்த கொதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து தாளிப்பு இது பண்ணுவோம். இப்போ வந்து நான் அந்த கொதி வந்துச்சு, இதை எடுத்து இறக்கி வச்சுட்டு ஒரு சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு அது கூட நம்ம கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு எடுத்து அந்த நம்ம இறக்கி வச்ச அந்த வேப்பம்பூ குழம்புல வந்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தாளிப்பு ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு மிக்ஸ் பண்ணி ஸ்டிர் பண்ணிட்டிங்கன்னா இது நல்லா மிக்சிங் ஆயிரும். நல்லா ரெடி டு சர்வ் அந்த கண்டிஷனில் இருக்கும். இந்த வேப்பம்பூ குழம்பு யாரெல்லாம் சாப்பிட்லான்னா, இப்போது எல்லாருமே சாப்பிட்லாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சாப்பிட்லாம். இதில் வந்து நல்லா கசப்புத்தன்மை இருக்கிறனால உடம்புக்கு வந்து 100% நம்ம வந்து உடம்பை சுத்தம் செய்யும். இது வந்து நல்லா பாகக்காய் மாதிரியே தான் எஃபெக்டிவாக இருக்கும். அதை விட இது வந்து சரும பிரச்சனைகள், குடல் புண்ணு, அல்சரு, இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.